நல்லவங்கள ஆண்டவன் சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். கெட்டவங்கள ஆண்டவன் நிறைய கொடுப்பான், கடைசியில கைவிட. உடம்புல மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், கண்ணு இருக்கும், காது இருக்கும், உடம்புல உயிர் இருக்க. ஸ்டேஷன்ல உட்காந்து அழுவார், போன் பேசுவார்ல, நீ எவன் கூடனாலும் ஓடிப்போ, எவனாலும் வச்சுக்க. தூம் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தூம் பிடிக்கும். அத சாங்ஸ் எல்லாம் வந்து ஹாலிவுட்லாம் சொல்றேன். தூம் வந்து ஹிந்தியோ. தூம்ல எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். धूमचाले धूमचाले इश्क इश्क करना है कर ले, इश्क इश्क ए जी ले मन ले, इश्क इश्क के हम तो वाड़ा. இந்த பாட்டு வந்து நாங்க ரசிச்சு பார்த்த ஒரு பாட்டு. தண்டோட அடிபட்டு ஒருத்தர் படுத்து படிக்க இருந்தாருமா, 2 காலமே வராதுன்னு நினைச்சாங்க. யூரின் போற உணர்வு கூட அவங்களுக்கு தெரியாது. யூரின் கூட வராது, அவர் வயிற்று அமுக்கி எடுப்பாங்க. பட் பிசியோதெரபி பண்ணி யூரின் போற கண்ட்ரோல் வந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிச்சு நின்னாரு, அப்புறம் நடந்தாரு. கடைசியில 3 சக்கர வண்டி ஓட்டுற லெவல் கொண்டு வந்து அது ஒரு பெரிய சக்சஸ். ரஜினியன் இந்த மூஞ்சியெல்லாம் என்னத்தை நடிக்க போது, இதெல்லாம் என்னத்து வரும். பிசியோதெரபி துறையோட அதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கமா. பிசியோதெரபின்றது என்னோட தாய் மாதிரி. அது யாரும் தப்பா பேசினாலும் நான் பொங்கி எழுந்துருவேன். சரி, இப்ப நம்ம தமிழ் சினிமாவை எடுத்தோடனே டாப் ஆக்டர்ஸ் ஒரு 5 பேர் இருக்கு. நான் 5 பேர்த்த சொன்னோடனே நீங்க ஈஸியா இப்ப கமல்ஹாசன் அப்படின்னா இப்படி நான் பண்ணுவேன், ரஜினி சார்னா இப்படி நான் பண்ணுவேன், அப்படியே ஒவ்வொருத்தவங்க பேரை சொல்லிட்டு வரேன். நீங்க அப்படியே அவங்களோட ஆக்டிங் மட்டும் நீங்க அப்படியே ஃபர்ஸ்ட் கமல்ஹாசன். கடவுள் போதி மிருகம் போதி சேர்ந்து செய்த கலவை நான் நந்தகுமாரா நந்தகுமாரா. ரஜினிகாந்த் என்னடா வேற மாதிரி ரஜினிகாந்த். நல்லவங்கள ஆண்டவன் சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். கெட்டவங்கள ஆண்டவன் நிறைய கொடுப்பான், கடைசியில கைவிட்டுரும். ஐயோ சாமி வேற. அடுத்தது விஜய். எல்லாரும் நல்லா இருப்போம். சார் மிமிக்ரி கூட பண்ணுவீங்களா? லைட்டா வாய்ஸ் வருது, வேற சீன் ஏதாச்சும்? சாமி முன்னாடி மட்டும்தான் சாந்தமா பேசுவேன், சாக்கடை முன்னாடி இல்ல. பயாமனில் எனக்கு அழுகும் வராது, ராத்திரி தூக்கம் வராது. அதான் அஜித் சார் எனக்கு பிடிச்சது வந்து ரெட் படத்துல அது இவரை எவ்வளவு சொன்னாலும் அது அப்படின்னு வரல. உடம்புல மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், கண்ணு இருக்கும், காது இருக்கும், உடம்புல உயிர் இருக்க. பெத்தாலா இல்ல யானை கத்திச்சாடா. எஸ் ஜே சூர்யாலமா அந்த இறைவி படத்துல பண்றது அந்த ஒரு சீன் பண்ணிருப்பாரு இல்லையா? ட்ரெயின்ல உட்கார்ந்து ஆமா ஸ்டேஷன்ல உட்கார்ந்து அழுவார், போன் பேசுவார்ல, நீ எவன் கூடனாலும் ஓடிப்போ, எவனாலும் வச்சுக்க. அந்த சீன் ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா விஷாலும் எஸ் ஜே சூர்யாவும் நடிச்சிருந்தாங்க. பொம்பளை சோக்கு கேக்குதாடா அப்படின்னு ஒரு டைலாக். அந்த டைலாக் பண்ணி காட்டுங்க. அது பொம்பளை சோக்கு கேக்குதா, பொம்பளை சோக்கு கேக்குதாடா, பொம்பளை சோக்கு. அப்புறம் நம்ம தமிழ் சினிமாவை மட்டும் நம்ம இதுக்கு ஆக்டிங்ல எடுத்துக்கூடாது. இப்ப ஹாலிவுட் பாலிவுட் அது மாதிரி ஹாலிவுட்ல இருந்து உங்களுக்கு பிடிச்ச படத்துல ஏதாச்சும் பிடிச்ச சீன் இருக்கும்? ரொம்ப நான் படம்லாம் பார்க்க மாட்டேன். அதாவது என்ன ரீசனா நம்ம ப்ராக்டிக்ஸ் விடுன்னு இருக்கும். பட் இருந்தாலும் சொல்ல வரேன், தூம் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தூம் பிடிக்கும். அத சாங்ஸ் எல்லாம் வந்து ஹாலிவுட்லாம் சொல்றேன். தூம் வந்து ஹிந்தியோ. ஹாலிவுட்ல வந்து ரொம்ப ரசிச்ச படம்னு சொல்ல முடியாது. A few moments later. அதுல பாத்திருக்கேன், இந்த டைட்டானிக் பாத்திருக்கேமா, அததான் ரொம்ப ரசிச்சு பார்த்தது. மத்தபடிமா நம்ம லாங்குவேஜ்ல பாக்குறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். தெலுங்கோ, கன்னடமோ, கேரளாவோ, தமிழ்லாம் நம்ம லாங்குவேஜ்ல பாக்குறதா. என்ன லாங்குவேஜ் தெரிஞ்சாலும் சரி, இங்கிலீஷ்லாம் நல்லா தெரியும், இங்கிலீஷ் மூவிலாம். பட் இதுலதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இருக்கும். ஸ்கூல் லைஃப்ல இருந்து தமிழ் மூவி தான். சத்தியமா சொல்லு. இப்போ ஹாலிவுட்ல சப்போஸ் உங்களுக்கு தமிழ் படம் தான் பிடிக்கும்னு சொல்றீங்க. சப்போஸ் ஹாலிவுட்ல கூப்பிட்டாங்கன்னா நீங்க போய் ஆக்ட் பண்ணுவீங்க? தாராளமா ஆக்ட் பண்ணுவேன். அப்படின்னா அந்த படங்கள்லாம் பார்த்து நம்ம அது மாதிரி நடிக்கணும்ல சார். நடிப்புன்றது நம்மளுக்கு பேசிக்கா வருமா? சோ அந்த சீனுக்கு ஏத்தாப்புல அப்ப கத்துக்கிட்டு நம்ம பண்ணிக்கலாம், லாங்குவேஜ் இது பண்ணிக்கலாம். அதனால என்ன? ஓ அப்படியா விஷயம். ஒரு நிமிஷம். ஹாலிவுட்டை பத்தி உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இப்ப பாலிவுட்ல ஏதாச்சும் பிடிச்ச படம் எதுவும் இருக்குல்ல? தூம் பிடிக்கும். தூம்ல ஏதாச்சும் ஒரு சீன்? தூம்ல எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். धूमचाले धूमचाले इश्क इश्क करना है कर ले, इश्क इश्क ए जी ले मन ले, इश्क इश्क के हम तो वाड़ा. இந்த பாட்டு வந்து நாங்க ரசிச்சு பார்த்த ஒரு பாட்டு. பாடுவீங்களா சார் நீங்க?
பாடவும் செய்வோமா. சார் இப்ப நம்ம தெலுங்கு, ஹிந்தி அது மாதிரி படங்கள்லாம் இருக்கு. சரி, தெலுங்கு படத்துல உங்களுக்கு பிடிச்ச படம் ஏதாச்சும் இருக்குமா, இல்ல பிடிச்ச சீன் எதுவும் இருக்கா? நம்ம தமிழ் படத்தையே ரீமேக் பண்றாங்களா, அது பிடிக்குமா? இப்ப 3 வந்து தெலுங்குல ரீமேக் பண்ணிருப்பாங்க. நிறைய நம்ம தமிழ் மலை இருக்கு இல்லையா, மலை வந்து தெலுங்குல ரீமேக் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, எனக்கு பிடிச்ச வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பாலையா சார் ரொம்ப பிடிக்கும். அவரை மாதிரி ஒரு பாலையா மாதிரியா? சார் இப்ப வந்து உங்களை வந்து விஜய்க்கு பதிலா விஜய் வந்து அரசியலுக்கு போயிட்டாரு. இப்ப அரசியல்ல போயிட்டாரு அப்படின்னா அந்த இடம் கேப்பா தான் இருக்கும். அது வந்து நீங்க தான் ஃபில்ஃபில் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி சார் இருக்கு? நீங்க எப்படி அப்படின்லாமா? நம்ம நடப்பு திறமையால மக்களை சந்தோஷப்படுத்தணும். எந்த ஒரு வெற்றிட வந்தாலும் அதை நிரப்போம். இப்படி தான் சொல்றாங்க, சிவாஜி உயிர் தெழுந்து விட்டார், சிவாஜியோட இடத்த தான் நிரப்ப வந்திருக்காங்க, நிறைய பேர் பேசிக்கிறாங்க. நட பாக்குறதுக்கு எல்லாமே வந்து சிவாஜி மாதிரி இருக்கு. பிராமிசமா, அதாவது நான் இது விளையாட்டு கோஜோக்கு சொல்லல, நிறைய பேர் பாக்குறவங்களுமே சொல்றாங்கம்மா, ஒரு முகம் வந்து சிவாஜி கணேசன் கலை இருக்கு. நிறைய பேர், ஒருத்தவங்க 2 பேர் இல்ல, பார்த்தது இல்ல, அதனால அப்படி சொல்றேன். இல்லம்மா, நேத்து கூட மதுரையில அல்லமீன் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்குமா, அங்க ஒரு பிடி மாஸ்டருக்கு ட்ரீட்மெண்ட் பிசியோதெரபிக்காக நான் போனேன். ஹெட் மாஸ்டர் கூப்பிட்டு விட்டுருந்தாரு. ஹெட் மாஸ்டர் கூப்பிட்டு அவரே சொல்றாரு, சிவாஜி கணேசன் ஒல்லியா இருக்க மாட்டார், அவர் நாள் ஆல்ஸ் அவுட்டா தான் இருப்பாரு, அந்த மோக்கல உங்களுக்கு தெரியுது, 6 பேரு ஷேக்கு, அவரே கூப்பிட்டு சொல்றாரு. யதார்த்தமா கூப்பிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஸ்கூலுக்கே நான் வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடி கேம்ப் போட்டிருக்கேன், 2 இயர்ஸ் முன்னாடி கேம்ப் போட்டேன், வேர்ல்டு பிசியோதெரபி டேக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பிசியோதெரபி கேம்ப். இப்ப வேற ஒரு பிடி மாஸ்டருக்கு அங்கேயே ட்ரீட்மெண்ட்டுக்கு போறேன். அப்ப அவரே பர்சனலா கூப்பிட்டு வர்றாரு ரூமுக்கு, கூப்பிட்டு வர அவரே சொல்றாரு, அப்ரிசியேட் பண்றாரு, ஏன் முன்னாடி வேணுமா 2 பெர்ஃபார்ம் பண்ணி காமி தம்பின்றாரு அவரும். சரி, இப்ப நீங்க சொன்னனால நான் கேக்குறேன், இப்ப கேம்ப பத்தி பேசுனீங்களா சார்? அப்படி என்ன கேம்ப்ல எது மாதிரியான விஷயங்கள் சொல்லி கொடுப்பீங்க? என்ன நிறைய ஸ்கூல்ல எல்லாம் கேம்ப் போடுவேமா. ஸ்கூலு மதுரையில வந்து போலீஸ் கமிஷனர் ஆபீஸுக்கும் பண்ணிருக்கேமா. பிசியோதெரபினா என்னென்ன ட்ரீட்மெண்ட் டெக்னிக் பண்றோம், என்னென்ன வியாதிக்கு என்னென்ன பண்ணலாம், கழுத்து வலி, முதுகு வலி, ஷோல்டர் ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ், இதுக்கெல்லாம் உண்டான சிகிச்சைகளை அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துமா ஸ்கூல்ல போய். ஓகே சார். இப்ப எவ்வளவு கஷ்டமான பீப்புள்ஸ் எல்லாம் பாத்துருப்பீங்கல்ல, கையே வராது காலே வராது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களெல்லாம் எப்படி சார் மறுபடியும் நார்மலா கொண்டு வர வச்சிருக்கீங்களா, இல்ல கொஞ்சம் டெவலப் பண்ண வச்சிருக்கீங்களா? வந்துருமா, அதாவதுமா நீரோ கேசஸ் பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்டதை பொறுத்து இம்ப்ரூவ்மெண்ட் வரும். இப்ப ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி இருக்கும், ஹெட் இன்ஜுரி, தலையில அடிபட்டது இருக்கும், பக்காவா தான் இருக்கும். அது பாதிப்பின் தன்மையை பொறுத்து இம்ப்ரூவ்மெண்ட் வருமா. கடுமையா பாதிச்சவங்களுக்கு பழைய மாதிரி எந்திரிச்சு நடக்க வைக்க முடியாது, பட் அவங்க வாழ்க்கையில முடகாம, அவங்க வந்து இறந்து போகாம அவங்க உயிர் வாழ்றதுக்கு பிசியோதெரபி தேவைப்படும். மற்றபடி மீடியமா பாதிச்சவங்களுக்கு, லேசா பாதிச்சவங்களுக்கு அவங்களோட பழைய நிலைமைக்கே திரும்ப வர்ற மாதிரி பிசியோதெரபி சிகிச்சை வந்து பயன்படும். பாத்தீங்கன்னா டாக்டருங்கிறது ஒரு பிசினஸான தொழில் தான். ஆனா நீங்க பிசினஸா பார்க்காம அது சில பேருக்கு வந்து நன்மை செய்யற மாதிரியான வேலைக்காக தான் இதை எடுத்திருக்கீங்க. எப்ப சார் இதை ஸ்டார்ட் பண்ணீங்க? பிசியோதெரபி பிராக்டிஸ் நான் வந்து பிபிடி பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி 2005ல இருந்து 2010ல கம்ப்ளீட் பண்ணேமா. 2010ல வந்து பிபிடி கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறம் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோமா. மதுரையில மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வெளியில வந்து கிளினிக் ஆரம்பிச்சோம், ஹவுஸ் விசிட், அந்த மாதிரி அப்படியே போயிட்டு இருக்குமா. நீங்க ஸ்கூல் லைஃப்லயே வந்து ஆக்டிங் வந்து ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்க, ஆனா ஆக்டிங்லாம் தூக்கி போட்டுட்டு இப்படி பீப்புளுக்கு ஒரு நன்மையா ஏதாச்சும் நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கீங்களா? இது எப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க? ஸ்கூல்ல ஆக்டிங் படிப்பு நல்லா படிப்போமா. ஸ்கூல் லைஃப்ல இருந்தே டாக்டர் ஆகணும்னு ஆசை. அதாவது இந்த மாதிரி ஒரு கிளினிக் வச்சு அதுல கிடைக்கிற சுகம், மதிப்பு, மரியாதையே தனிமா. சோ அதுவும் ஒரு ஆசை. நீங்க கியூர் பண்ண பர்சன்லயே ரொம்ப கஷ்டமா இருந்திருப்பாங்க, அவங்க பத்தி எதுவும் சொல்லுங்க. இப்படி எல்லாம் இருந்தாங்க, நான் இப்படி எல்லாம் செஞ்சு இப்படி எல்லாம் கியூர் பண்ணி கொண்டு வர வச்சேன். தண்டோட அடிபட்டு ஒருத்தர் படுத்து படிக்க இருந்தாருமா. 2 காலுமே வராதுன்னு நினைச்சாங்க. யூரின் போற உணர்வு கூட அவங்களுக்கு தெரியாது, யூரின் கூட வராது, வயிற்று அமைக்க எடுப்பாங்க. பட் பிசியோதெரபி பண்ணி யூரின் போற கண்ட்ரோல் வந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிச்சு நின்னாரு, அப்புறம் நடந்தாரு. கடைசியில 3 சக்கர வண்டி ஓட்டுற லெவல் கொண்டு வந்துட்டு அது ஒரு பெரிய சக்சஸ். அது மாதிரி நிறைய. பட் இது தண்டோட அடிபட்டு சக்சஸ் பண்ணதுல அவங்க ஒரு சக்சஸான கேசஸ்மா. சரி, இவ்வளவு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இந்த இன்ஸ்டாகிராம்லயும் சரி இல்ல யூடியூப்லயும் சரி நீங்க வீடியோ பண்ணி போடுறீங்க, ரொம்ப பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் வரும். அதை எப்படி சார் ஃபேஸ் பண்றீங்க? ஏன்னா இப்ப இருக்க இளைஞர்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதை ஃபேஸ் பண்ற கெப்பாசிட்டி இல்ல. நீங்க சொன்னீங்கன்னா இது மூலியமா நிறைய பேர் வந்து மாத்திக்குவாங்க. எப்படி சார் அதை ஹேண்டில் பண்றீங்க? பெரிய பெரிய நடிகர்களுக்கே பேட் கமெண்ட் வருமா. ரஜினிகாந்தே வந்து ட்ரோல் பண்ணி அந்த லெவல் வந்தாரு. ரஜினி அன்கிளா இருக்கட்டும், அனுசனாவை ட்ரோல் பண்ணாததா அவரே பயங்கரமா ட்ரோல் பண்ணாங்க. விஜயவே ட்ரோல் பண்ணாங்களாமா. இந்த மூஞ்சியெல்லாம் என்னத்தை நடிக்க போது, இவெல்லாம் என்னத்தை வர போறான்னு. பட் அவங்க எல்லாம் பெரிய லெவல்ல ஸ்டாரா போனாங்க. சோ ட்ரோல்ன்றது வந்துமா, யாரு இன்னொரு அப்படி ஒரு டைப் ட்ரோல் இருக்கு. இன்னொரு ஒரு ட்ரோல், யாரு நல்லா பண்றாங்களோ அவங்களுக்கு அதிக ட்ரோல் விழும், யாரு நல்லா பண்றாங்களோ அவங்களோட கண்ணு. சோ அதனால ட்ரோல்ன்றது அதோட வளர்ச்சி தான். அதையும் தாண்டி ஆபாசமா ஒருத்தவங்க அசிங்கமா திட்டி போடுறது அது அநாகரிகம். அது மாதிரி வந்திருக்கா சார் உங்களுக்கு? நிறைய போடுறாங்கம்மா. பட் அது அநாகரிகம். அது எனக்கு இல்லமா, நடிகர்களுக்கே போடத்தான் செய்யறாங்க. ஒண்ணும் இல்ல, இப்ப சிஎம்ஏ திட்டி போடுறான். பிரைம் மினிஸ்டர் பண்ணாத ட்ரோலா? பிரைம் மினிஸ்டர்ன்றது எவ்வளவு
இவ்வளவு பெரிய போஸ்ட் மினிஸ்டர் பண்ணாத ட்ரோலா நம்மள பண்ணிட்டாங்க நினைச்சு பாருங்க எப்படி போட்டிருக்காங்க ஒவ்வொரு ஆளா எடுத்து ட்ரோல் பண்ணி போட்டிருப்பாங்க. நீங்க பாத்துட்டு அதை எப்படி சார் தட்டி விடுவீங்க? இது மாதிரி அதை இக்னோர் பண்ணி ரொம்பலாமா 5000 கமெண்ட் வந்துச்சுன்னா எல்லாத்தையும் படிக்க முடியாதுமா. கண்ணில் படுற கெட்ட வார்த்தையில போட்ட கமெண்ட்டை டெலிட் பண்ணிட்டு அந்த மாதிரி ஐடியா பிளாக் பண்ணு. இதுக்கு முன்னாடி வந்து நீங்க வீடியோஸ் பண்ணாம போட்டுட்டு இருந்தீங்க, அப்போ ஒரு லைஃப் இருந்திருக்கும். பட் ஆனா நீங்க போட்டதுக்கு அப்புறம் அந்த வீடியோ ட்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் 4-5 பேருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களோட லைஃப் எப்படி சார்? லைஃப் என்னமா ஒரு புகழும் கிடைக்குது, ஒரு பேரும் புகழ் கிடைக்குது, திறமையானவர் அப்படின்றது மூளை முடுக்கு சந்து பொந்து எல்லா பக்கமும் ரீச் ஆகுது. அதே நேரத்துல என்னோட பிசியோதெரபி தொழிலும் ரீச் ஆகுதுமா. ஓகே பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் இவர் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்றப்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப எல்லா யூடியூபர்ஸும் யார்ப்பா பிசியோதெரபி டாக்டர்னு பாக்குறாங்க, சினி ஃபீல்ட்ல உள்ள பாக்குறாங்க, டைரக்டர்ஸ் பார்ப்பாங்க, ஆக்டர்ஸே பார்ப்பாங்க. சோ நம்ம படிச்ச படிப்புக்கு மதிப்பு சேர்க்கிறோம் இல்லையா? நம்ம பண்றதுல ஆபாசம் கிடையாது, யாரையும் ட்ரோல் பண்ணி போடல, நம்ம நடிப்பு மட்டும் தான் நம்ம வெளிப்படுத்துறோம். சோ அது நல்ல விஷயம் தானம்மா. எப்ப நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபர்ஸ்ட் வீடியோ போட ஆரம்பிச்சீங்க? 2019-20 அந்த காலகட்டங்கள்லமா. 2019 அந்த லாக்டவுன் ஆமா அந்த டைம் தான். இவ்வளவு நாள் தொடர்ந்து வீடியோ போட்டுட்டே இருப்பீங்களா? அப்படிலாம் இல்லம்மா. நான் ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது பிசியோதெரபி டாக்டர் தொழில் ரொம்ப ரசான தொழில். போனே பட்டன் போன் தான் வச்சிருந்தேன். 2019 தான் ஃபர்ஸ்ட் இந்த போன் வாங்குறோம். என்னன்னா ரீசனா நிறைய பேஷன்ஸ் வாட்ஸ்அப் கேக்குறாங்க. பட் அது ஏன் எனக்கு வந்து லேட்டா தான் வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி ரிப்போர்ட் அனுப்புறோம்னு சொல்றாங்க இல்லையா? அதுக்காக வாங்கணும் 2019. அப்புறம் அப்படியே ஃபேஸ்புக் வந்து எப்பயாவது பாக்குறத வந்து ஃபேஸ்புக் தான் அதிகமா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அப்படியே இன்ஸ்டாலையும் வந்து கொஞ்சம் வீடியோ போட ஆரம்பிச்சேன். என்னோட கிளைண்டே என்ன பண்ணாங்க, நீ நல்லா பண்றீங்க, இன்ஸ்டால போட்டப்ப வியூஸ் நிறைய வரும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. சோ அதுக்கப்புறம் இன்ஸ்டாவை ரொம்ப நம்ம கவனம் எடுக்க ஆரம்பிச்சோம். முழுக்க இன்ஸ்டாலேயே நிறைய கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். அதுல எதுவும் வருதா? இல்லம்மா எனக்கு இது வரைக்கும் ஒரு பைசா கூட. நல்ல கொஸ்டின். அது வந்து சூதாட்டமா ரொம்ப நான் அதை நம்ப மாட்டேன். இதுல நம்மளுக்கு இன்ஸ்டாகிராம்லயோ ஃபேஸ்புக்லயோ யூடியூப்லயோ நம்ம ஒரு பைசா கூட வருமானம் கிடையாது. சார் ஒரு யூடியூபர்ஸ் வந்து உங்களை ட்ரோல் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியான ஒரு வீடியோஸ் போட்டிருந்தாங்க. அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஏதோ நீங்க திரும்பி பதிலடி கொடுத்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆமாமா, பெரும்பாலும் வந்து யாருக்கு என்னை பேட் கமெண்ட் போட்டாலும் உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுக்க மாட்டேன். அது வேற விஷயம். பட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு பேசிக்கா மருத்துவர், பிசியோதெரபி படிச்சிருக்கோம், படிச்சு கிராஜுவேட்ஸ். ஒரு ப்ரொஃபஷனலை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அது இது அதையும் கூட படுத்துக்கலாம்னு வைங்க. படிச்ச தர ஒரு பேஷண்ட் ஸ்ட்ரோக் பேசணுமா, அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெச்சிங் பண்ணி, அது பேர் அடக்டார் ஸ்ட்ரெச்சிங். ஒரு பக்கவாத வந்த நோயாளியை அந்த நோயிலிருந்து குணமடைகிறதுக்கு சிகிச்சை அளிக்கிற சிகிச்சை முறையை ட்ரீட்மெண்ட் பண்ணி போடுறோம். அதை வந்து பாத்தீங்கன்னா வியூஸ்க்காக, காசு சம்பாதிக்கிறதுக்காக யாரு ட்ரெண்டா இருக்காங்களோ அவங்கள பத்தி பேசலாம், தப்பு கிடையாது. பட் அவங்கள பத்தி அவங்க மனசை கஷ்டப்படுத்தி அவங்கள ரொம்ப இழிவா பேசி அவங்க படிச்ச துறை பிசியோதெரபி துறையோட அதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பேமா. பிசியோதெரபின்றது என்னோட தாய் மாதிரி. அது யாரு தப்பா பேசினாலும் நான் பொங்கி எழுந்துருவேன். நிறைய பேர் கேட்டாங்க, திவார் சொன்னா ரொம்ப இன்னசென்ட், நல்லா அமைதியா இருப்பாரு, இவரா அப்படி பேசினாரு அப்படின்னு நினைச்சாங்க. உண்மைதான், இன்னசென்ட்டாவும் இருப்போம். அதுக்காக மதுரைக்காரவங்க வந்து ரொம்ப கேனையனாவும் இருக்க மாட்டாங்க. நானும் மதுரைக்காரன் தாண்டா. படிச்ச தொழில மத்த யாராவது யூடியூபர் தப்பா போட்டிருந்தாலுமே அவங்களுக்கு எதிராக நான் குரல் கொடுப்பேன். பிசியோதெரபி துறை சம்பந்தமா அவர் என்னவே போட்டிருக்கப்ப எப்படி இருக்கும்? பிசியோதெரபின்ற துறையை எதுக்கு இழுக்கணும்? அது ஒரு புனிதமான ஒரு தொழில். படிச்சிருக்காங்க. பிசியோதெரபின்றது ஒரு புனிதமான தொழில். இது ஒரு படிப்புமா. படிச்சு முடிச்சுட்டு வந்து மருத்துவரா பண்ணிடுறோம்னா அந்த சிகிச்சை முறையை பத்தி என்னன்னு தெரியாம தப்பா பேசக்கூடாது இல்லையா? தவறுதலா அதை டபுள் மீனிங்ல கொச்சைப்படுத்தி சிகிச்சை முறையை கொச்சைப்படுத்தி போடக்கூடாது இல்லையா? சோ அது போட்டனால எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அடக்டார் ஸ்ட்ரெச்சிங் பண்ணியிருந்தேமா ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கு. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா வேற மீனிங்ல தப்பா அர்த்தத்தோட தப்பான கண்ணோட்டத்தோட அவர் போட்டிருந்தாரு. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிச்சு. அதுக்கு மட்டும் இல்லாமமா நான் பண்ண ரிப்ளேவும் பொதுமக்கள்கிட்ட இருந்து நம்மளுக்கு நிறைய ஆதரவு. அவர் பேசினது தப்பு, இந்த மாதிரி துறையை சம்பந்தப்பட்டதோ. அது மட்டும் இல்லாம நிறைய வந்து அநாகரிகமா பேசிருக்கா. அப்படி ஒருத்தவங்களோட உருவத்தை வச்சோ அதெல்லாம் பேசக்கூடாதுமா. நம்ம வந்து சம்பாதிக்கிறது வந்து யார் மனசையும் புண்படுத்தக்கூடாது. நம்ம திறமையில தான் நம்ம சம்பாதிக்கணும். அடுத்தவங்களை போய் பேசி அந்த மாதிரி காசு பணம் சம்பாதிக்க கூடாது. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவங்களை வந்து முடக்குற மாதிரி எனக்கு அது பண்ண முடியாதுமா. நம்ம வந்து பாத்தீங்கன்னா பழந்துன்னு கொட்டை போட்ட மாதிரி. பின்ன என்ன எல்லாம் கொட்டையோட திம்பாங்க, பழத்தை தின்னா கொட்டையை கீழே தான்டா போடுவாங்க. எடுக்க மாட்டோம், இதை பத்தி பண்ண மாட்டோம். இதுவே வேற ஒரு நபரா இருந்தா அவங்க அப்படியே டிப்ரெஸ் ஆவாங்க. இந்த வேலையை பண்ணக்கூடாது இல்லையா? தப்பு இல்லையா? அவரு என்ன பண்ற, அப்படி என்னைய டிப்ரெஸ் பண்ற மாதிரியும், அதாவதுமா பொறாமை கலந்த பேச்சு. நார்மலா பேசுறதுக்கும் பொறாமையோட பேசுறதுக்கும் இவர் மட்டும் எல்லா யூடியூபர் இன்டர்வியூ எடுக்கிறாங்க, இவர்கிட்ட அப்படி என்ன இருக்கு அது சொல்லக்கூடாது. இன்டர்வியூ எல்லாரும் என்னை கூப்பிட்டு எடுக்கிறாங்கன்னா என் திறமையை மதிக்கிறாங்க, நான் படிச்ச படிப்பை மதிக்கிறாங்க, என்னோட கேரக்டர் மதிக்கிறாங்க, நடத்தையை மதிக்கிறாங்க, எடுக்கிறாங்க. அது இவருக்கு ஏன் வயிறு ரீசன் தெரியல. அவரு அது மாதிரி நல்லது பண்ணி அவர் ஃபேமஸ் ஆக வேண்டியதானே. அது மட்டும் இல்லாம என்னைய ட்ரோல் பண்ணது இல்லாம என்னோட துறையை பத்தி இழுக்க கூடாதுல்ல. படிச்ச படிப்பு பிசியோதெரபி துறைன்றது ஒரு மரியாதையா. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சாங்க. பொது மருத்துவர்கள், எத்தனை நர்சஸ் எனக்கு மெசேஜ் அனுப்பாங்க தெரியுமா, அந்த பையன் பண்ண தப்பு சார், நீ கொடுத்தது கரெக்ட். எத்தனை டாக்டர்ஸ் பண்ணாங்க தெரியுமா, எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் டீச்சிங் தப்பா பேசினது தப்பு. பொதுமக்கள் பட் வந்து பாத்தீங்கன்னா அவரே வந்து அந்த தப்பை உணர்ந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் பண்ணது தப்புன்றது அவருக்கு தெரியும். அதே மாதிரி வந்து நான் ஒன்னும் அப்படி ஒன்னும் பார்க்க ஒன்னும் அசிங்கமா இல்லையாமா, உருவத்தை வச்சு ரொம்ப தப்பா போட்டிருந்தா. அப்படி எனக்கு தெரிஞ்சுமா மதுரையில நிறைய மக்கள் பார்த்த உடனே அட்ராக்ஷன் இருக்கு, முகத்துல ஏதோ தேஜஸ் தெரியுது. ஓகேங்களா? அதாவது தமிழ்நாட்டு குடிமகன்ற ஒரிஜினல் இந்த ஒரு இது ஒரு முகத்துல இருக்கு. நல்ல ஆளு, ஹைட், வெயிட்டா, பாடியா பார்த்த உடனே தெரியுதுன்னு அந்த மாதிரி நம்ம நல்ல விதமா தான் சொல்லியிருக்காங்க. சோ நம்மள போய் டிப்ரெஸ் பண்ற மாதிரியும் கிட்டத்தட்ட அந்த பேசின யூடியூபருக்கு என் வயசு நெருக்கி இருக்கும். என்னைய முத்துனக
கத்திரிக்கான்னு சொன்னா அப்ப எவ்வளவு ஒரு தவறுதலான வார்த்தைகள். திருப்பி அவர் பேசுறதுக்கோ அது அவர் மாதிரி அனாவரியமா நடந்துக்கிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு நேரம் ஆகும். பட் அதை நான் பண்ணல. துறையை பத்தி தப்பா பேசினார், ரொம்ப கோவப்பட்டேன், அதுக்கு உண்டான ரிப்ளை கொடுத்தேன். ஓகே சார், இதே மாதிரியே வந்து நீங்க பண்ணி வீடியோஸ் போடுங்க, மேலும் நீங்க உயர வந்து எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி சார். நன்றி.